கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகின்றோம். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகின்றோம். கர்த்தருடைய வார்த்தை விலையேற பெற்றது. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் இடம் கொடுக்கின்ற போது, கர்த்தருடைய வார்த்தையை அவன் இருதயத்தில் எழுதுகின்ற போது நிச்சயமாக அவன் வாழ்க்கை பாக்கியமுள்ள வாழ்க்கையாக மாறும். உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எல்லாம் கரங்களை தட்டுங்களா, எல்லாம் வாயை திறந்து பாடுக்கலாம். பாட்டு பாடினாதான் வரும். நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்ல நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது, ஒன்றுமில்ல நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எல்லா கரங்களை தட்டி என்னை தாங்குகின்றது, உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. சொல்ல மாட்டீங்களா? கரங்களை தட்டி. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, கிருபையே கிருபையே ஆமென் மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்வோம். பக்கத்தில் கரங்களை பிடித்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வசனத்திற்காய் நாம் கடந்து செல்வோம். எபேசியர் 6 அதிகாரம் 15 வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு வாசிப்போம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் நில்லுங்கள். ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் வாசிக்கின்ற வேத பகுதி எபேசியர் 6 அதிகாரம் 15 வசனத்தை நாம் எடுத்து வாசித்திருக்கிறோம். இந்த 15 வசனம் நமக்கு என்னதான் சொல்லிக் கொடுக்கிறது என்று நாம் பார்க்கின்ற போது, சமாதானத்தின் சுவிசேஷத்தின் பாதரட்சை, ஆயத்தம் என்னும்
பாதரட்சையை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும், போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இது நாம் என்னதான் வாசித்து கொண்டிருக்கிறோம்? பிசாசை நாம் எதிர்த்து நின்று ஜெயிப்பதற்காக நாம் என்னதான் தரித்து கொள்ள வேண்டும்? சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் என்று பவுலடியார் மூலமாய் கர்த்தர் பேசினதை நாம் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறோம். சபை முழுவதும், விசுவாசிகள் முழுவதும், தேவ பிள்ளைகள் இன்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள வேண்டும். அதில் முதலாவது சர்வாயுத வர்க்கம் என்னது என்று பார்க்கின்ற போது, சத்தியம் என்னும் அறக்கட்சியை நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நீதி என்னும் மார்க்க வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், அந்த நீதி என்றால் என்னது என்று பார்த்தோம். அந்த நீதியை யார் கொடுத்தார்கள்? அந்த நீதியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடிகிறது? அந்த நீதியை நாம் எப்படி தரித்து கொள்ள வேண்டும் என்று கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். ஆனால் இந்த வாரத்தில் நாம் மூன்றாவது அந்த சர்வாயுத வர்க்கம் ரெண்டு பார்த்தோம். ஒன்று இடுப்புக்கு கட்டுகிறது, இன்னொன்று எங்க கட்டுகிறது? இருதயத்தை மூடுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு மூணாவது சர்வாயுத வர்க்கம் என்னது என்று சொல்லி பார்த்தால், நம்ம பாதங்களுக்காக போடுகிற சர்வாயுத வர்க்கம். என்னதுக்கு? பாதங்கள். பாதம், பிரியமானவர்களே, பாதங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாதம் என்று சொன்னால் ஒன்று, பாதங்கள் என்று சொன்னால் இரண்டு பாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த பாதங்களுக்கு ரெண்டு காரியங்களை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த இவ்வளோ பெரிய மனுஷன் நிற்கணும் அப்படின்னா என்னதான் பேசு? பாதம். சொல்லுங்க ஹல்லேலூயா. பாதத்தில் அடிபட்டுச்சனா ப்ராப்பராக கால் வைக்க முடியுமா? முடியாது. முள்ளு குத்திச்சனா, கல் பட்டுச்சனா, காயாச்சனா, அடிபட்டுச்சனா, ஹல்லேலூயா. இப்போ இவ்வளோ மனுஷன் பி ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா, ஓடணும் அப்படின்னா, நடக்கணும் அப்படின்னா பாதங்கள் ப்ராப்பராக இருக்கணும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? என்னது ப்ராப்பராக இருக்கணும்? ஆமாம். இப்போ ஒரு காலில் ஓட முடியுமா? ரெண்டு கால் இருக்கணும். ஒரு காலில் எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? ஆமாம். நாம் விழுந்து போகாமல், சாய்ந்து போகாமல் நம்மளை நல்ல ஸ்ட்ராங்காக நிறுத்திருக்கிறது என்னது? நம்ம பாதங்கள். சொல்லுங்க, ஏன் பாதம்? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இந்த பாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ஆளை சுமக்கும்படி, நடக்க வைக்கும்படி, நிற்க வைக்கும்படி, ஓடும்படி, அத்தனையுமே எது மேலே நிற்குது? இவ்வளோ பேர் ஆள் பாதத்தின் மேலே தான். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இப்போ இந்த இவ்வளோ பெரிய ஆளு கீழே விழுந்து போகாமல் இருக்கணும்னா எதை பத்திரமா பாதுகாச்சுக்கணும்? பாதங்களை. சொல்லுங்க, என்னது? அப்போ பாதங்களை நம்ம பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாருன்னா செப்பல், செருப்பு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படித்தானம்மா? இன்னைக்கு நிறைய வகை வகையான மாடல்ஸ் வந்துச்சு. இப்போது மாடல்ஸ்க்காக போடக்கூடாது, பாதத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் போடணும். இன்றைக்கி உலகத்தில் நிறைய பார்த்திங்களன்னா ரொம்ப ஸ்டைல் வந்துச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்களன்னா பாதத்தை பாதுகாக்கிறதுக்கு செப்பல் போடணும்னு ஆண்டவர் சொன்னார்னா, இன்றைக்கி உலகத்தில் பார்க்கின்ற போது ரொம்ப ஹைட்டாக போடுவாங்க. நடந்து போயிட்டு தான் அப்படியே செஞ்சு மிஞ்சிடுவாங்க. பார்த்தீங்களா நீங்கள்? ஆமாம், நிறைய பெண்கள் அப்படிப்பட்ட பாதரட்சைகளை போடுகிறதை நாம் பார்க்கின்றோம். கவனிங்க, நாம் ஸ்டைலுக்காக போகிறதல்ல செருப்பு, நம்ம பாதம் பி சேஃபாக இருக்கணும். ஏன்னா நாம் நடந்து போகும்போது நம் கால் சரங்காமல் இருக்கணும், கல் படாமல் இருக்கணும், முள் படாமல் இருக்கணும், அழுக்கு டஸ்ட்டு படாமல் நம்ம பாதத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் பாதரட்சை தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, பாதத்திலிருந்து தலை வரைக்கும் கனெக்ஷன் இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நம்ம நினச்சிருக்கிறோம் தலை மேலாகுது, பாதம் கீழாகுது, பாதத்துக்கும் தலைக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது போகுது அப்படின்னு நினச்சிருக்கிறோம்.
ஆமாம், இஷ்டம் போல் எங்கன்னா நடக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். கவனிங்க, நம்ம பாதத்தில் இருந்து ஹோல் பாடிக்கு கனெக்ஷனாக இருக்கிறது. ஆமாம் சொல்லுங்க. ஆமாம், இங்கே அடிபட்டுச்சுன்னா இந்த கனெக்ஷன் எங்கெங்கெல்லாங்குதோ அதெல்லாம் கூட சிக்னஸ் ஆகும். அதனால் கவனிங்க, அதுக்காக இந்த பாதத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எதை வச்சு? ஷூ, செருப்பு, அதுக்கு போகலாம், அதுக்கு ஆவிக்குரியது. அல்லேலூயா சொல்லுங்க. ஃபஸ்ட்டு மாம்ச பாதத்தை பாதுகாத்தா தானே ஃபஸ்ட்டு அது புரிஞ்சா அது புரிஞ்சிடும். இது புரியாது, அது புரியாது. புரிஞ்சிச்சா இப்போது? அப்போது என்னதான் பாதரட்சை போடுறது? என்னது? பாதத்தை பாதுகாக்கிறதுக்காக போடணும். அல்லேலூயா. இப்போ இது வரைக்கும் நான் பேசுனது மாம்சக்குரிய செருப்பு, ஷூ, இன்னும் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம். ஆமென். பாதத்துக்கு என்னென்னலாம் போடணுமோ அத்தனையும் நம் பாதத்தை சேஃபாக பாதுகாத்துக்கொள்ள. ஏன்னா அதில் அடிபட்டுச்சுன்னா நடக்கிறதே முடியாது, கஷ்டம். காலை தூக்கி நடக்கணும், காலை எப்படி வச்சு நடக்கணும், இல்லை ஸ்டிக் வச்சு நடக்கணும். ஐயோ ஐயோ வைக்க முடியல பாதத்தை அப்படின்னு கத்தணும். இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ பாதத்தை நாம் சரியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? அப்போது பாதம் சரியாக இல்லைன்னா நம்மளால் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸ்டாண்ட் பண்ணலன்னா இந்த யுத்தத்தில் என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. அப்போது யுத்தத்தில் ஒரு யுத்த வீரன் நின்று யுத்தம் செய்கிற சத்துருக்களோடு போராடி ஜெயிக்க வேண்டும் என்றால் அவன் பாதரட்சைகளை போட்டவனாக பலத்தோடு ஸ்திரமாய் நிற்க வேண்டும். அப்போ தான் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறார். ஆமென். இப்போது ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தர் என்னதான் பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா, சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. ஹல்லேலூயா. அந்த 15ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்கன்னா, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய, பாருங்க நல்ல கவனிங்க, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாக. ஆமென். என்னது? சமாதானம், சுவிசேஷம், ஆயத்தம். சொல்லுங்க, எத்தனை பாயிண்ட்ஸ் வந்திருக்கு? சமாதான, சுவிசேஷம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டு செருப்பு வேணும். ஒரு செருப்பு போட்டு நான் போக முடியுமா? அப்போ 2 செருப்பு வேணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு செருப்பு சமாதானத்தின் சுவிசேஷம், இன்னொரு செருப்பு ஆயத்தம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? 2 செருப்பு போட்டுக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னது சொல்லுங்க. முதல் செருப்பு என்னது? சமாதானத்தின் சுவிசேஷம் என்ற செருப்பு, இன்னொன்று ஆயத்தம் என்ற செருப்பு. ஹல்லேலூயா. இது 2 இருந்தால் தான் நம்ம சரியாக என்ன பண்ண முடியும்? ஆமாம், இந்த காலுக்கு ஒரு மாடல், இந்த காலுக்கு ஒரு மாடல் போட முடியுமா? இல்லை இந்த கால் ஹைட்டாக, இந்த காலில் மட்டமாக போட்டால் எப்படி இருக்கும்? பார்க்குறவனெல்லாம் பார்த்து சிரிப்பான். ஹல்லேலூயா. என்னடா மாடல் ஆகுது இது புதுசாக? ஹல்லேலூயா. ஆனால் இப்போது அந்த மாதிரி மாடலை போட்டோம்னா எல்லோரும் அந்த மாடலே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆடா இது நல்லா இருக்குதுடா அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்கே 2 பாதங்களே, 2 கால்கள் இருக்கிறது. 2 கால்களுக்கு 2 பாதங்கள் இருக்கிறது. இந்த 2 கால்களுக்கு 2 சர்வாயுத வர்க்கங்களை கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த செருப்பின உடனே நீங்கள் அந்த செருப்பு நினச்சிக்க கூடாது. அந்த செருப்பு இந்த பாதத்துக்கு தான். ஆனால் இந்த முழு மனிதனை, ஆவிக்குரிய மனிதனை நிற்க வைக்கணும் அப்படின்னா இந்த ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்கள் 2. அதில் நம்பர் 1 சமாதான சுவிசேஷம். சொல்லுங்க, என்னது? 2வது ஆயத்தம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. 2 செருப்பு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்குள்ள வரணும். 1, நிறைய பேருக்கு சமாதானத்தின் சுவிசேஷம் என்ன பாதரட்சை இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதான சுவிசேஷம் தெரியும், சமாதான சுவிசேஷம் தெரியும், அந்த வார்த்தைகள் தெரியும். அந்த சமாதான சுவிசேஷம் என்னன்னு ஒரு சிலர் நல்லா அறிஞ்சிருப்பாங்க. ஆனால் அதை போய் என்ன பண்ண மாட்டாங்க, அறிவிக்கே. அப்போ ஏன் ஒரு செருப்பு இருக்குது, இன்னொரு செருப்பு கூட இருக்கணும், ஆயத்தம். சொல்லுங்க, என்னது? ஆனால் அவங்களுக்குள்ளே சுவிசேஷம் இருக்கும், ஆனால் போய் சொல்லணுன்ற ஆயத்தம்
இருக்காது. அப்போ அவங்களுக்குள்ள 2 செருப்புக்குதா, ஒரு செருப்புக்குதா? அல்லேலூயா. ஒரு சிலர் வந்து இப்படி இருப்பாங்க, ஆயத்தமாக இருப்பாங்க, ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க எப்பவுமே. ஆனால் அவங்களுக்குள்ள சமாதானத்தின் சுவிசேஷம் என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. போய் அவர் நின்று பேசுவார், அவர் பேசுறது அவருக்கே புரியாது. சோத்திரம், ஏதோ பேசி நிற்பார், ஜனங்கள்லாம் கேட்டு நிற்பாங்க, ஏதோ முடியா நீ பேசுறது உனக்கு புரியல அப்படின்னு நிற்பாங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னாக்கா அந்த மனுஷனுக்கு என்ன இல்லை? சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சி இல்லை, ஆனால் ஆயத்தம் இருக்கிறது. அப்போது ஒன்று இருந்து ஒன்று இல்லைன்னா நம்ம நடக்க முடியுமா? சரியா நம்ம செய்ய முடியுமா? அப்போ 2ம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னது அதுன்னு சொன்ன பார்த்தா, நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். சுவிசேஷத்தை எத்தனை பேர் சுவிசேஷத்தை சொல்கிறீங்க? சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லலைன்னா உங்கள் பாதத்துக்கு பாதரட்சை இல்லைன்னு அர்த்தம். இருக்குது நிறைய வச்சுக்கிறேன் வீட்டில், அது மாம்சக்குரிய பாதரட்சை. ஆவிக்குரிய பாதரட்சை வேணும். அதுதான் சுவிசேஷத்தை சொல்லுவது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சுவிசேஷம் என்றால் என்ன? வாட் இஸ் காஸ்பல்? சுவிசேஷம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, இயேசுவை பற்றி சொல்கிறது தான் சுவிசேஷம். இயேசுவே இரட்சகர் என்றது தான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை நீ எத்தனை பேருக்கு சொல்கிற? ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு அந்த சுவிசேஷம் இயேசுவை பற்றி சொல்கிற? இயேசுவை பற்றி நீ பேசுகிற? நீ பேசாமல் அமைதியாக இருந்தானா, உனக்குள்ளே இயேசுவை வச்சுட்டு இருந்தானா, இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லவே இல்லைன்னா உன் பாதங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். நீ நிற்க முடியாது, ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது. வேதம் சொல்லுகிறது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஏன் அறிவிக்கணும்? யார் அறிவிக்கணும்? யாருக்கு அறிவிக்கணும்? எப்படி அறிவிக்கணும்? சோத்திரம். அல்லேலூயா. சரி, முதலாவது சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கணும், யாருக்கு அறிவிக்கணும், சுவிசேஷத்தில் என்னதாங்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஆமென். வாசிக்கலாமா? ரோமர் 1ஆம் அதிகாரம், ரோமர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். ஆகையால் ரோமாபுரியில இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முதலாவது நான் என்ன பட மாட்டேன்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு பயப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது, தயங்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது. சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன். எத்தனை பேர் வெட்கப்பட்டுனுக்கிறீங்க? இயேசுவை பற்றி சொல்றதுக்கு வாயே வரமாட்டுது. எல்லாத்தையும் சொல்கிறோம், நம்ம உன்னை பற்றி சொல்கிறோம், அவங்கள பற்றி சொல்கிறோம், உலகத்தில் இருக்கிற எல்லாம் பற்றி சொல்கிறோம். அதனால் என்ன பிரயோஜனம் உனக்கு? அதனால் என்ன கனம் உனக்கு? அதனால் என்ன லாபம் உனக்கு? ஒன்றும் கிடையாது. நீ இயேசுவை பற்றி சுவிசேஷமாய் சொல்லிப்பார், இயேசுவை பற்றி பேசிப்பார், இயேசுவை பற்றி, இயேசுவின் குணாதிசயங்களை பற்றி நீ சுவிசேஷமாய் அறிவி. அதுக்காக தான் உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் உன்னை உலகத்திலிருந்து வேறுபுரிச்சு சர்ச்சில் உட்கார வச்சுக்கிறாரு. அதனால தான் உனக்கு ரட்சிப்பை கொடுத்துக்கிறாரு. அதனால தான் உன்னை மகளாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. ஆனால் நானும் நினச்சினுக்கிறோம், சர்ச்சுக்கு வந்து போயிட்டா போதும், வீட்டில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டா போதும், பைபிளை வாசிச்சுட்டா போதும் அப்படின்னு நிறைய பேர் அங்கே நிற்கிறாங்க. பிரியமானவர்களே, நீ கற்றுக்கொண்டது, நீ படிக்கிறது, நீ ஆராதிக்கிறது அந்த ஆண்டவரை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். ஏன் சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்தியா தேசத்தை நீங்கள் எடுத்துக்கினீங்களான்னா
145 கோடி ஜனங்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்? நீங்கள் கவனித்து பாருங்கள் பிரியமானவர்களே. எத்தனையோ கோடியான ஜனங்கள் இன்னும் சத்தியத்தை அறியாமல் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் இல்லாதவைகளை தேவனாக, கடவுள் இல்லாதவைகளை கடவுளாக, சத்தியம் இல்லாதவைகளை சத்தியமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள், நம்பி கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியேப்பட்டவர்களுக்கு தான் சுவிசேஷம் வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியேப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காக தான் இந்த 145 கோடியில உன்னை கர்த்தர் வேறு பிரித்து தெரிந்திருக்கிறார். ஆனால் அதை இன்னைக்கும் நிறைய பேருக்கு அந்த விஷயம் புரியல. ஏசப்பா கிட்ட வரது ஆசீர்வாதத்துக்காக தான். நான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன், நான் நல்ல பெரிய ஆளாயிட்டேன், இன்னும் எனக்கு என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க, சுவிசேஷம் அறிவித்தாதான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லது சொல்லுங்க, வாசிங்க 16ஆம் வசனத்துல கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எது தேவபலன்? எது ஒரு மனுஷனை ரட்சிக்கிறது? சுவிசேஷம். சொல்லுங்க, எது? என்ன சுவிசேஷம்? கிறிஸ்துவின் சுவிசேஷம். குட் நியூஸ். ஓ, காஸ்பல். என்னது காஸ்பல் என்று சொன்னால்? ஒரு நற்செய்தி, ஒரு நல்ல செய்தி. உனக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, உனக்கு ஒரு லைஃப் இருக்கிறது, உனக்கு ஒரு ஜீவியம் இருக்கிறது. ஓ, நீ பாவியா இருந்தாலும், ஓ நீ பாவத்தில் முழுகி இருந்தாலும், நீ சாபத்தில் முழுகி இருந்தாலும், நீ குடி பழக்கத்தில் இருந்தாலும், நீ பயங்கரமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருந்தாலும், உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறது. அதுதான், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஜீசஸ். அல்லேலூயா. நீ இப்படியே வாழ்ந்து விட்டாயனா, இப்படியே பாவத்தில் இருந்து விட்டாயனா, நீ மரித்த பிறகு நரகத்திற்கு போகும் ஆத்மா. ஆனால் அந்த நரகத்திலிருந்து உன் ஆத்மாவை மீட்கும்படி, உன்னை ரட்சிக்கும்படி ஒரே ஒரு தெய்வம் அடிக்கப்பட்டார் கொல்கதா மலையிலே, சிலுவையிலே. அவர் தன் ரத்தத்தை எல்லாம் சிந்தினார். அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீங்களோ, அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்படி மன்னிக்கப்பட்டவர்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. That is good news. அதை சொல்ல வேண்டும். இன்னைக்கு உலகத்துக்கு தெரியாது. அதை தான் இங்கே 16ஆம் வசனத்திலே நான் வெட்கமடைய மாட்டேன், நான் வெட்கப்பட மாட்டேன். ரோமாபுரியானா சொல்லு, கொரிந்தி சபையானா ஓகே, எந்த பட்டணத்துக்கு நான் போனாலும் நான் சுவிசேஷத்தை பற்றி வெட்கமடைய மாட்டேன். ஏன்? அந்த சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம், யூதனானாலும் சரி, கிரேக்கனானாலும் சரி, ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, படித்தவனானாலும் சரி, யாரையும் ரட்சிக்கக்கூடியது சுவிசேஷம்தான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமாம் பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா அவர் ரட்சிக்கப்படணும். அவர் ரட்சிக்கப்படணும்னா கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும், விசுவாசிக்கணும், நம்பணும், மனம் திரும்பணும். சுவிசேஷம் இல்லாமல் மனம் திரும்ப முடியாது. சுவிசேஷம் இல்லாமல் ரட்சிக்கப்பட முடியாது. சுவிசேஷம் இல்லாமல் மனம் திரும்ப முடியாது. சுவிசேஷத்தினால்தான் ஒரு மனுஷன் மனம் திரும்ப வேண்டும். அப்போ சபை, நீயும் நானும் சமாதானின் பாதரட்சை உனக்குள்ளே இல்லைன்னா உன் கால் டேமேஜ் ஆகும். அதனால தான் நிறைய பேர் கிறிஸ்துக்குள்ளே நிற்க முடியாது, விழுந்துருவாங்க. ஏன்னா சமாதானத்தை, சுவிசேஷத்தின் பாதரட்சை போட்டுக்கல. நீ சமாதான பாதரட்சை என்று சொன்னால் என்ன? அந்த சமாதானத்தின் சுவிசேஷை, அந்த சமாதானத்தின் காரணராகிய இயேசுவை நீ சுமந்து கொள்வது, அநேகர்களுக்கு அறிவிப்பது தான். அது இன்னைக்கு நிறைய பேருக்குள்ளே இல்லை. கர்த்தர் உங்களை கேட்க போகிறாரு ஒரு நாளைக்கு. அன்றைக்கி நீங்கள் என்ன ஆன்சர் பண்ண போகிறீங்க? மகளே, மகனே, உன்னை ரட்சித்தனே, உனக்கு என் ரத்தத்தெல்லாம் சிந்தனே, நீ கேட்டதெல்லாம் கொடுத்தனே, குப்பையிலேருந்து உன்னை தூக்குனேனே, உனக்கு ஒன்றுமே இல்லாத இருந்துச்சு, எல்லாமே கொடுத்தனே நான். ஒரு குறைய, நீ கேட்டதெல்லாம் கொடுத்தேன், நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் செஞ்சனே. ஆனால் என் ஆசை நீ செஞ்சியா?
எத்தனை எத்தனை மனுஷன் உன்னோட பேசினாங்க, எத்தனை பேர் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க, எத்தனை பேரோட நீ பழகின, எத்தனை பேரோட நீ இருந்த, அத்தனை பேர் நரகத்துக்கு போனாங்களே, அதுக்கு நீ தான் உத்தரவாதி. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலையே நீ? அந்த ஜனங்களெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்தது உனக்கு பணம் கொடுக்கறதுக்கு இல்லை, அவனை மாற்றுவேன்னு கொண்டு வந்தேன் நான். அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன், என்னை பற்றி சொல்லுவேன், அவனை நரகத்திலேருந்து தப்பி வைப்பேன் அப்படின்னு கொண்டு வந்தேன். ஆனால் நீ உன் வியாபாரத்தை மாத்திரம் பார்த்துக்கினேன், பண விஷயத்தை மாத்திரம் பார்த்துக்கினேன், உன் வேலை மாத்திரம் முடிச்சுக்கிட்டேன். ஆனால் என் வேலை விட்டுட்டேன், என் வேலை செய்யலையே. அல்லேலூயா, ஆமென் சொல்ல மாட்டிங்களா? ஐயா, ஒன்றே ஒன்று கவனிங்க. இந்த பூமியில் மனுக்குலம் உண்டாக்குனாருன்னா இந்த மனுக்குலத்தை எதுக்காக உண்டாக்குனார் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? மனுஷனை எதுக்காக கர்த்தர் உண்டாக்குனாருன்னா மனுஷனுக்காக அல்ல, தனக்காகவே உண்டாக்கினார். அவன் சொல்ல மாட்டிங்களா? நம்ம யாரால் உண்டாக்கப்பட்டோம்? தேவனால. ஆமாம், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அவர் உண்டாக்கலைன்னா நம்ம வந்திருப்போமா? சொல்லுங்கம்மா. அவர் உண்டாக்கலைன்னா நம்ம என்ன பண்ணியிருக்க முடியாது? பூமியில் வந்திருக்க முடியாது. நம்மளை உண்டாக்கின ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? அவரோடு இருப்பதற்காக, அவருக்கு பிள்ளையாக வாழ்வதற்காக. அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களும் யாருடைய பிள்ளைங்க தான்? அவர்கிட்டேருந்து வந்தவங்க தான், அவரை பறக்க வச்சவங்க தான். ஆமாம், இங்கே ஆண்டியா பொண்டாட்டி, இன்னும் நிறையா ரிலேஷன்ஸ் இருக்கலாம், மச்சான் மாமா எதனாகட்டும், நம்ம எல்லாரும் ஒரே அப்பா பிள்ளைங்க தான். ஆமென், அல்லேலூயா. அப்போ எல்லோரும் நம்ம அண்ணன் அக்காதங்கச்சிங்க தான், தெரியுமா? அப்படி பார்த்தா அல்லேலூயா. என்ன அப்படி பார்க்குறீங்க மறைச்சி? அல்லேலூயா. அப்போ எல்லாரும் யாருடைய பிள்ளைங்க தான்? சொல்லுங்கள் பிரதர். அவருடைய பிள்ளைங்க தான், அவருடைய பிள்ளைங்க தான். எதுக்காக ஆண்டவர் நம்மளை படைச்சாருன்னா அவருக்கு பிள்ளையாக இருக்கணும், அவரோடு இருக்கணும், அவருடைய சித்தம் செய்யணும், அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவர் அன்பை நம்ம பெற்றுக்கணும், அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்கணும், அவர் உண்டாக்கின இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ண ஆளுகை பண்ணணும் அப்படின்னு தான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்குனார். ஹல்லேலூயா. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்? கர்த்தர் எந்த பர்பஸ்க்காக மனுஷனை இந்த பூமியில் உண்டாக்கினாரோ அந்த பர்பஸை விட்டுட்டு வாழ்ந்துனுக்கிறான் மனுஷன் இன்னைக்கு. தோத்திரம். ஹல்லேலூயா. புரிஞ்சிச்சா? இதெல்லாம் பைபிள் காலேஜில் வந்தால் தெரியும். மனுஷனை ஏன் ஆண்டவர் உண்டாக்கினார், மனுஷனை எந்த பர்பஸ்க்காக உண்டாக்கினார், நம்ம எங்கே ஓடி நிற்கிறோம்? தேவ சித்தத்தில் ஓடி நிற்கிறோமா? நம்ம சுயமாக ஓடி நிற்கிறோமா? நம்ம தேவனுக்காக என்ன பண்ணுறோம்? உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, தேவன் உன்னையும் என்னையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உருவாக்கப்பட்டு உனக்கு வேண்டிய எல்லா சப்ளிமெண்ட்டை கர்த்தர் கொடுத்து விட்டு உங்ககிட்ட அந்த ஒரு பலத்தை கர்த்தர் எதிர்பார்த்துனுக்கிறாரு. அவர் என்ன பலத்தை எதிர்பார்த்துனுக்கிறாருன்னா, நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பிள்ளை என்று தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க. உங்கள் ஊரில் இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, உங்கள் கிராமத்தில் இருக்கிறாங்க, உங்கள் சுற்று பக்கத்தில் இருக்கிறாங்க, கொலீக்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என் சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்ட்டு கர்த்தர் சொல்கிறாரு. அதை நீ சொல்லாமல் இருக்கிற, நீ வாரம் வர்ற, கேட்குற, போகிற, வாயே என்ன பண்ண மாட்ற, திறக்க மாட்ற, யாருக்குமே யாரை பற்றி சொல்ல மாட்ற, இயேசுவை பற்றி சொல்ல மாட்ற. இயேசுவை பற்றி நீ சொல்லலைன்னா உனக்கு ஐயோ. அல்லேலூயா. வாசிங்க 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தும் வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சுவிசேஷத்தை நீ சொல்லலைன்னா உனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை யார் சொல்லணும்? சுவிசேஷத்தை அறிந்தவர்கள்,
சுவிசேஷத்தை நம்பினவர்கள், சுவிசேஷத்தினால ரட்சிக்கப்பட்டவர்கள், சுவிசேஷத்தினால மனம் திரும்பினவர்கள், சுவிசேஷத்தினாலே இயேசு யார் என்று தெரிந்து கொண்டவர்கள், சுவிசேஷத்தினாலே அவருடைய சபையிலே சேர்க்கப்பட்ட ஜனங்கள், அவர்கள் திரும்பி என்னத்தை சொல்லணும், அவர்கள் எதை நம்பினாங்களோ, எதில் ரட்சிக்கப்பட்டாங்களோ, எதிலால மனம் திரும்பினாங்களோ அந்த சுவிசேஷத்தை என்ன பண்ணணுமா? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நான் இப்படி இருந்தேன், இயேசு எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். நான் ரட்சிக்கப்படலைன்னா நான் நரகத்துக்கு தான் போயிட்டு இருப்பேன். ஆனால் நரகத்திலிருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்தது என் இயேசுவால. எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை வாலிபர்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உங்களோடு பழகுறாங்க? அவர்களுக்கு நீர் இன்னும் சுவிசேஷத்தை சொல்ல மாட்டாய்? அவர்களுக்கு வேண்டி அத்தனையிலே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் மிஸ் ஆகுறாங்க. கவனித்து பாருங்கள். எப்பவுமே உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துலேயும் ஒன்னஸாக வருவாங்க. ஆனால் சுவிசேஷம் என்றாலே எக்ஸ்கேப் ஆகிறத பாருங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் ஹல்லேலூயா. அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக அறிவிக்கலாம். அவங்களோட ஷேர் பண்ணும்போதெல்லாம் ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு அருமையாக உட்கார வச்சு சுவிசேஷம் சொல்லலாம். ஆமாம், ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போய் பிரியாணி போட்டுட்டு பிரியாணி சாப்பிடும்போதே சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். சோத்திரம் ஹல்லேலூயா. பிரியாணி வாங்கி கொடுத்து பில்லு யார் கட்டுறது? சோத்திரம், நீ தான் கட்டணும். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை பைபிள் சொல்லுது, அழிந்து போகிற பொருட்களால் நண்பர்களை சம்பாதி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம யூஸ் பண்ணுற அத்தனை பொருள் என்ன ஆகுது? அழிந்து போகிற பொருள். அழிந்து போகிற பொருளை வச்சு நண்பர்களை சம்பாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நண்பர்கள் என்று சொன்னால் குடிக்கிற நண்பர்கள் அந்த மாதிரி நண்பர் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையாக மாறுகிற நண்பனை சம்பாதி. ஹல்லேலூயா. இது யார் மேலே விழுந்த கடமை? சொல்லுங்கள், என் மேலே விழுந்த கடமை. எல்லாம் கையை தூக்கி தலை மேலே வச்சு சொல்லுங்கள், என் மேலே விழுந்த கடமை, என் மேலே விழுந்த கடமை. ஹல்லேலூயா. இன்றைக்கி சபைகளெல்லாம் ஒரு சபைகளெல்லாம் பெருகி கொண்டிருக்கிறது. ஆமாம், லட்சங்கள், ஆயிரங்கள். ஏன் பெருகுது? அங்கே போகிறாங்க பாரு சர்ச்சுக்கு, அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சுவிசேஷத்தை அறிவித்து ஏசப்பாக்குள்ள ஜனங்களை கொண்டு வர்றாங்க. இப்போ நம்ம சபை வளராமல் இதில் இருக்குது அப்படின்னா அங்கே வர்ற விசுவாசி என்ன பண்ணலன்னா சுவிசேஷத்தை பண்ணலன்னு அர்த்தம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எந்த சபையில் வர்றவங்க தான் சுவிசேஷத்தை வெளியே பண்ணுவாங்க அந்த வாரம் முழுவதும். ஆமாம், ஒரு விசுவாசியோ, 2 விசுவாசியோ, 3 பேரோ, 4 பேரோ ஆண்டுக்குள்ளே நடத்துவார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்போ மந்தை என்னாகும்? பெருகும். அப்போ பரலோக தேவன் பார்த்து என்ன பண்ணுவார்? என் சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க இந்த சபையில் இருக்கிறவங்க. இந்த விசுவாசி என் சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இந்த சகோதரி என் சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். இருளில் இருக்கிறவனை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டான். இந்த வேலை யார் செய்யணும்? நான் செய்யணும். சொல்லுங்கள், நான். யார் மேலே விழுந்த கடமை? சர்ச்சுக்கு வந்து போகிறதில்லை, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். நீ நினச்சினுக்கிற ஆமாம், குடிக்கிறவனை பார்த்து நெக்கில் அடிச்சுட்டு கிண்டல் அடிச்சுட்டு அவனை பார்த்து கேலி பண்ணிட்டு விட்டுறோம். அவனை எப்பாவது கூட்டு உக்கார வச்சு சத்தியத்தை சொல்லிக்கிறீங்களா? உக்கார வச்சு அவனுக்கு சத்தியத்தை சொல்லி அவனை மனமாற பண்ணுங்க. பாவம் செய்கிற அந்த சகோதரியை பார்த்து நம்ம தவறா பேசி கொண்டிருக்கிறோம். அந்த சகோதரியை கூப்பிட்டு நீ பண்ணுறது சரியா இல்லை, நீ பண்ணுறது மோசம், இது வெபிச்சாரம், வேஷம், இதிலேருந்து மனம் திரும்பணும்னு யாருன்னா சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்க சகோதரிங்களே, சொல்லுங்க பிரதர். ஒருவேளை அவங்கள பகைச்சாலும் பரவாயில்லை, உங்களோட பேசாமல் போயிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறது ஆரம்பிங்க. அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறத ஆரம்பிச்சிருங்க. அந்த நபருக்காய் ஜெபிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை அவங்க மாறலன்னா நரகத்துக்கு தான் போயிடுறாங்க. அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்களா பரலோக வாழ்வு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சுவிசேஷத்தினால என்ன ஆகிறது? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 5:19-20 வேகமாக. சகோதரரே,
சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவளை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன். நல்லா கவனிங்க, ஒரு பாவியை ஆண்டவர்கிட்ட திருப்புறவன் ஒரு ஆத்துமாவை எங்கிருந்து ரட்சிக்கிறானா? மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இது அறியணும், சபை கிறிஸ்டியானிட்டி அறியணும். இன்னைக்கு இந்தியா தேசத்திலே எழுப்புதலுக்கு இருப்பது இல்லாததுக்கு காரணம், ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு இந்து முன்னணி அல்ல, இன்னைக்கு RSS அல்ல, பஜ்ரங் தள் அல்ல, இன்னைக்கு சபையில் இருக்கிற விசுவாசியே காரணம். சபை வளராமல் இனி தடுக்கிறது விசுவாசியே. ஏனென்றால் சுவிசேஷத்தை அறிந்தும் ரட்சிக்கப்பட்டும் மனம் திரும்பி அவர்கள் என்னத்தை அறிவிக்கவில்லை? சுவிசேஷத்தை. நம்ம சகோதரர்கள் எத்தனையோ பேர் சத்தியத்திலிருந்து விலகி இருக்கிறார்கள். விக்கிரகத்தை வெளிப்படுகிற சகோதரர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? அதுதான் கடவுள் என்று வணங்குகிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு சொல்லணும், இது சத்தியம் அல்ல, இது பொய். சத்தியத்தை நான் சொல்றேன் கேளு உக்காருன்னு சொல்லி இந்த சத்தியத்தை நீர் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஒரு சகோதரன் சத்தியத்திலிருந்து விலகி போயிட்டா மற்றொருவன் அவன் சத்தியத்திற்குள்ளே நடத்துகின்ற போது அவன் தப்பி போன வழியிலிருந்து கரெக்ட் பண்ணுகிறாய். அது மட்டுமில்ல, அவன் ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சிக்கிறாய். சொல்லுங்க, எதிலிருந்து ரட்சிக்கிறாய்? இந்த மரணத்திலிருந்து ரட்சிக்கிறது ஒரே ஒண்ணுதான், சுவிசேஷம். சொல்லுங்க, என்னது? சுவிசேஷம். இந்த இயேசுதான் அந்த சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கெல்லாம் பிரசங்கித்தாரோ அங்கே சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது நீ ஏசப்பாக்குள்ள வந்து? ஒத்தராவது சத்தியத்துக்குள்ள நடத்திருக்கிறியா? ஒத்தராவது ஜீவனுள்ள தேவனை கண்டு கொள்ளும்படி நீ சொல்லலைன்னா உனக்கு பாதரட்சை இல்லைன்னு அர்த்தம். சமாதானத்தின் பாதரட்சை. சொல்லுங்க, என்னது? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சின்ன பிள்ளைங்க சொல்லணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும். ஸ்கூலில் உங்கள் பிள்ளைகளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், உங்கள் டீச்சர்ஸுக்கு சொல்லுங்கள், பயப்படாமல். காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லு, நீ சொல்கிறது தவறு இல்லை, தவறான வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புன்னு சொல்லி கொண்டிருக்கிறாய். நீ சொல்கிறது சத்தியத்தை சொல்கிறாய், அதுக்கு வெட்கப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. ஒரு 3 உதாரணத்தை காமிச்சு நான் வேகமாக முடிக்க போகிறேன். ஒரு 3 உதாரணங்களை நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது, சமரியாவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட காரியத்தை நாம் படிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் வேகமாக. யோவான் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னான், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றால். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இங்கே சமரியா என்ற ஒரு பட்டணத்திலே இயேசுவும் இயேசுவின் சீஷர்களும் கடந்து போகிறார்கள். சமரியாவிலே கடந்து போகிறார்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்தின் நடுப்பகுதி தான் சமரியா. மேல் பகுதி கலிலேயா, கீழ்ப்பகுதி யூதயா. இப்போது யூதயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போனோம்னாலும், கலிலேயாவிலிருந்து யூதயாவுக்கு ஆண்டவர் வரணுன்னாலும் இந்த நடுவாக இருக்கிற சமரியாவின் வழியாக கடந்து போய் வரணும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கலிலேயா பகுதியில் யூதர்கள் இருக்கிறார்கள், யூதயா பகுதியிலேயும் யூதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் சமரியா பகுதியில் யூதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் கொஞ்சம் பட்சமாக இருக்கிறார்கள். அதிகமான ஜனங்கள், அந்நியர்கள், புறஜாதிகள் வாழ்கிற பட்டணம் தான் சமரியா பட்டணம். அல்லேலூயா. இப்போ இந்த சமரியா வழியிலே ஆண்டவர் கடந்து போகிறார். அவர் மத்தியான வேளையிலே
அவர் அங்கே யாக்கோபின் அந்த கிணத்தண்டியிலே நின்று விட்டார். இந்த சீசர்களை பார்த்து நீங்கள் ஆகாரத்தை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாரு. அங்கே கிணத்தாண்டிலே ஏசப்பா உக்கார்றாரு. அப்போது அந்த சமரியா பட்டணத்துக்கு சேர்ந்த ஒரு பெண்மணி தண்ணி எடுக்கும்படி கிணற்றுக்கிட்ட வருது. அப்போ ஏசப்பா அந்த சமரியா சகோதரியோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்போது அந்த சமாரியா அந்த பெண்மணி நல்லவளா அப்படின்னா இல்லை, ரொம்ப கேவலமானவள், ரொம்ப மோசமானவள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எவ்வளோ மோசமானவர்கள் அப்படின்று பார்த்தால் நீங்கள் அதை அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்களன்னா உங்களுக்கு பிரியமானவர்களே. நீங்கள் 17-18 வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம். அதற்கு அந்த ஸ்ரீ எனக்கு புருஷன் இல்லை என்றால் இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது இப்போ இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இது உள்ளபடி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை புருஷர்கள் இருந்தார்கள்? இப்போ இருக்கிறான், அவனும் புருஷன் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ புருஷன் இல்லாமல் நிறைய புருஷர்கள் அப்படின்னா கணவர் இல்லை, ஆனால் கீப். நல்லா பார்த்தீங்களா? எத்தனை பேர் முன்ன இருந்தார்கள்? எத்தனை பேர் இப்போ ஒத்த? ஆனாலும் அவனை அம்மா வீட்டுக்காரர் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ வீட்டுக்காரன் இல்லைன்னாலும் நிறைய வீட்டுக்காரங்களை வச்சுன்னுக்கிறா. எவ்வளோ கேவலமான பொம்பளை, எவ்வளோ பயங்கரமான பாவி. தோத்திரம். ஹல்லேலூயா. விபச்சாரத்திலே உச்சகட்ட விபச்சாரம், இது மோசத்திலே உச்சகட்ட மோசம். ஹல்லேலூயா. எவ்வளோ பயங்கரமான பொம்பளை, எவ்வளோ பயங்கரமான பாவி. ஹல்லேலூயா. ஒரு பொம்பளை 5 பேரை மாற்றி இருக்கிறான்னா, 6ஆவத்தன் அது கூட இல்லைன்னா, அப்போ எவ்வளோ பயங்கரமான கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தன் உடலை விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இவ்வளவு பாவியாய் இருந்த மகளை கண்டு இயேசு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஏன் பேசுகிறார்? அந்த மகளுக்கு ரட்சிப்பு வேணும். இப்படியே செத்தால நான் எங்கே போவா? ஹல்லேலூயா. அப்படியே பட்டவர்களை பேசணும், பாவிகளோடு பேசணும். ஏன்னா பாவம் செய்யறதுக்கு இல்லை, அவர்களை மனம் திரும்ப பண்ணுவதற்கு. ஹல்லேலூயா. அவங்கள நல்ல ஒளிக்கு கொண்டு வர பாருங்களா, அதுதான் சுவிசேஷம். அதனால ரட்சிக்கப்படுவார்கள். அதுக்காக தான் இயேசு பேசுறாரு. அங்கே இயேசு என்ன பேசுறாருன்னா, தண்ணி கூடன்னு கேட்குறாரு அந்த அம்மாவை. ஹல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு தெரியுது ஒரு யூதன் என்று தெரியுது. நான் ஒரு சமாரியன். யூதர்களும் சமாரியர்கள் பேச மாட்டாங்க, உறவு கொள்ள மாட்டார்கள். தண்ணி கேட்கக்கூடாது, இவங்க அங்கே போக மாட்டாங்க, அவங்க இங்கே வர மாட்டாங்க. அவ்வளோ நிர்பந்தமான ஒரு கண்டிஷன். ஹல்லேலூயா. யூதனாகிய நீ சமரியாவாகிய என்னை தண்ணி கேட்கிறாயோ அப்படின்னு கேட்கிறா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படிதான் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிறது. ஒரு மனுஷன் ஒரு யூதனா பார்க்கிறா இயேசுவை, தெரியல. இயேசு பேச தொடங்குகிறார்கள். நான் கொடுக்கிற தண்ணீர் தாகம் தீராத தண்ணீர் என்று பேசுகிறார். அடடா, இவரு ஏதோ ஒரு தண்ணி புதுசாக தண்ணி கண்டுபிடிச்சிக்கிற போல இருக்குது. இந்த தண்ணி கொடுத்துட்டாரானா அந்த கிணத்துக்கிட்டவே வர வேலை இல்லையே. சோத்திரம், அந்த தண்ணியை கொடுங்களாமே, அப்படியேப்பட்ட தண்ணி எனக்கு வேணுமே அப்படின்றான். ஹல்லேலூயா. நீ ஒண்டியாக இருந்தால் கொடுக்க மாட்டேன், உங்கள் வீட்டுக்காரனை கூட்டினா போன்றார் ஏசப்பா. அப்பா எதுக்குன்னா, வீட்டுக்காரன் இல்லைன்னு யாருக்கு தெரியும்? ஏசப்பாக்கு தெரியும். இப்போ உண்மையை சொல்கிறாளா, பாவத்தை மறைக்கிறாளா, கரெக்டாக சொல்கிறாளா அப்படின்னு ஏசப்பா கண்டுபிடிக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு யார் இல்லை, புருஷனே இல்லை, ஆனால் 5 புருஷன் அவன் தோத்துறாடுன்றாரு. ஹல்லேலூயா. ஆமாம் இல்லைதான், ஆனால் 5 அவன் இப்போ எத்தனை வச்சுட்டு அவன் சொல்ல உடனே தலை உச்சிலிருந்து கால்கள் விட்டு சூடாச்சு. தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு பயம் பிடிச்சிக்கிச்சு. யாரா இவர என் வாழ்க்கையை பச்சிட்டுக்கிறாரு, என் வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டாரியா, பாவ வாழ்க்கையெல்லாம் எடுத்து போட்டார் வெளியே சாருன்றா இப்போ. ஹல்லேலூயா.
யூதன் ஆரம்பிச்சவ சார் என்றா, ஆமென், ஐயா அப்படின்னு சொல்றா. பிரியமானவர்களே, அப்போ இந்த வார்த்தை சொல்றதுக்குள்ளே ஓ இவர் பெரிய தீர்க்கதரிசி போலுக்குதுப்பா, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டுக்கிறாரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தீர்க்கதரிசி என்று நினைத்து ஏசப்பாவோட பேச ஆரம்பிக்கிறாள். பேச 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 ஆமாம், அந்த மகளுக்கு தெரிஞ்சது அந்த மகளுடைய நிலைமை பாவமான நிலைமை. இது சரியான வாழ்க்கை கிடையாது, இது சரியான வாழ்க்கை கிடையாதுன்னு அறிந்த அந்த மகள், தண்ணிக்கு வந்த அந்த மகள், அந்த தண்ணி தவளை கூட அங்கேயே விட்டுட்டு ஊருக்குள்ளே ஓடுறா. ஹல்லேலூயா. ஊருக்குள்ளே போய் அக்கா அக்கா அண்ணா தம்பி வாங்கடா எல்லாம் பாங்க, நான் பண்ணுறதெல்லாம் ஒரு ஆள் எடுத்து சொல்லிட்டான் உங்கள் வாழ்க்கையில். ஆமாம், அந்த மாதிரி எடுத்து சொன்னால் தான் நிறைய போகிற மாதிரி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? ஆமென். அந்த 39 நீங்கள் வாசிச்சிங்களா? 29 எல்லாருக்கும் போய் இயேசுவை பற்றி அறிவித்தாள். ஆனால் 30ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்களா, அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு யாருக்கிட்ட வந்தாங்க? யார் வந்தது? ஊர் ஜனங்கள், சமரியா ஜனங்கள். யாருக்கிட்ட வந்தாங்க? இப்போ இயேசுகிட்ட வரத்துக்கு யார் தான் காரணம்? இப்போ சொல்லுங்கம்மா. ஆமாம், இப்போ நீ ஏசாப்பா கிட்ட வந்து எத்தனை பேர் ஏசாப்பா கிட்ட கூட்டம் வந்துக்கிற? நீ சமரியா ஸ்ரீக்கான மோசமாக இருக்கிறீங்களா நீங்கள்? அப்போ தோத்துரும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி மோசமான சமரியா ஸ்ரீயே மனம் திரும்பி யாரை கூட்டின்னு வந்தா? ஊர் ஜனங்களை. எங்கே கூட்டின்னு வந்தா? நீ என்ன பண்ணுறதில்ல? நல்லா கவனிங்க. சமரியா ஸ்ரீ மோசமான வாழ்க்கை வாழ்ந்துறது உண்மை. ஆனால் ஏசப்பா பேசி அந்த ரட்சிப்பு சுவிசேஷம் அறிவித்த உடனே மனம் திரும்பிட்டா. சோத்திரம். ஹல்லேலூயா. அந்த தவளை விட்டுட்டு வந்துட்ட மாதிரி எல்லாத்த விட்டுட்டா அங்கே. எல்லாத்த விட்டுட்டா. சோத்திரம். நம்ம என்ன பண்ணுறோன்னா விடாமல் வச்சுனுங்கிறோம். ஒன்றும் அதான் பிரச்சனை. சமரியா ஸ்ரீக்கும் அது ரொம்ப மோசமானது, நம்மளுக்கு மோசத்தில் மோசமானது. அல்லேலூயா. சமரியா ஸ்ரீ என்ன பண்ணிட்டா அன்னைக்கே? நீங்கள் பாருங்களேன், அந்த வசனம் இருக்கிறது 28ஆம் வசனத்தில் பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்ரீ தன் குடத்தை வைத்துவிட்டு எங்க வச்சிட்டாலாம்? அங்கே விட்டுட்டு எங்க போயிட்டாலாம்? ஊருக்குள்ள போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த அம்மா கதை. நான் செஞ்ச எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்க. அவர் கிறிஸ்துதானோ என்றால் ஹல்லேலூயா சொல்லுங்க. யார் அறிவிச்சா? இப்போ கிறிஸ்துவை சொல்லுங்க. யார் அறிவிச்சது? சமரியா ஸ்ரீ, மோசமான ஸ்ரீ, பாவம் செஞ்ச ஸ்ரீ இயேசுவை அறிவித்தாள். அந்த மகள் அறிவித்த கேட்ட ஜனங்கள் எல்லாரும் யார்கிட்ட வந்தாங்களாம்? சோத்திரம். ஹல்லேலூயா. அந்த 30ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீசர்கள் 39 வாசிங்க. இப்போ 39 நேரம் இல்லை. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பைபிள் படிக்கிறது எதுக்கு? சர்ச்சுக்கு வர்றது எதுக்கு? பைபிள் படிக்கிறது உனக்கு, ஜெபம் உனக்கு, ஆசீர்வாதம் உனக்கு. பக்கத்து வீட்டு கூட போகாது சவுண்டு கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எனக்கு எனக்கு எனக்கு. பக்கத்தில் இருக்கிறவன், முன்னாடி இருக்கிறவன், பின்னாடி இருக்கிறவங்க, அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எங்கன்னா எந்த ஆற்றுல வச்சுனா போட்டோம். சாத்திரம். எந்த ஆற்றுல வச்சுனா எனக்கு என்ன?
என்னை நல்லா வச்சுக்கிறாரு ஆண்டவர், கோபுரத்தில் வச்சுக்கிறாரு. சூப்பரமா? ஆமாம், ஒரே நிமிஷம் கோபுரம் வனாந்தரமாக மாற்றிடுவார். புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. அந்த கோபுரம் எல்லாமே நீ ரட்சிக்கப்பட்டதுனால உனக்கு வந்தது, நீ அவரை ஏற்றுக்கிறதுனால நீ வந்தது. நீ கோபுரத்தில் உக்காரத்துக்கு இல்லை கர்த்தர் ரட்சித்தது. நீ காரு பங்களா எல்லாம் வாங்கி ஓன்னு இருக்கிறதுக்கு இல்லை. நீ உன்னை ஆசீர்வதித்ததே பிறர்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும். உன் கண்ணை திறந்ததே பிறர்களுடைய கண்ணை திறக்க வேண்டும். உன்னை விடுதலை ஆக்கினதே பிறர்களை விடுதலையாக்க வேண்டும். உன்னை ரட்சித்ததே பிறர்களை ரட்சிக்க வேண்டும். அந்த சென்ஸ் உங்களுக்குள்ள இருக்கணும், அந்த மனநிலைமை உங்களுக்குள்ள வரணும். அப்போதான் சபைகள் நிரப்பப்படும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கோபமாகுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இந்த பெண்மணி பாருங்க, ரொம்ப நாள் ஆச்சா அந்த அம்மா வார வாரம் கோயிலுக்கு போனாலா? சோத்திரம் ராபோஜன் எத்தாலா? ஞானசான் எத்தாலா? எதுவுமே இல்லை அப்போ வரைக்கும். அல்லேலூயா. மனம் திரும்பின உடனே, மனசு மாறின உடனே கூட அந்த குடத்தை மட்டுமல்ல 5 புருஷனும் இன்னொருத்தனும் எல்லாத்த விட்டுப்புட்டு ஓடி போனான். எங்கே சொல்லுங்கள்? ஊர் உள்ள போயிட்டு என்ன பண்ணுறா? எல்லாருக்கும் சொல்லுகிறாள். 39 வாசித்தோம். சாட்சி கொடுத்தாள். என்ன கொடுத்தாள்? எத்தனை பேர் கொடுக்குறீங்க நீங்கள்? நம்ம சாட்சியெல்லாம் இங்கே கொடுத்தா மனக்கணக்காக பேசுவோங்க. சோத்திரம். வெளியே போய் ஒரு சாட்சியும் சொல்ல மாட்டீங்க. சாட்சி இங்கே சொல்கிறதல்ல, சாட்சி வெளியே போய் சொல்கிறது தான் சாட்சி. அதில் சொல்லுங்கள். உன்னோட வேலை செய்கிறவங்கள பக்கத்தில் இருக்கிறவங்க ஏன் சாட்சி சொல்லணும்னா, உன்னுடைய நேம் இமேஜை வரத்துக்கு இல்லை, உன்னை இப்படி கர்த்தர் காப்பாற்றின தேவனை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி. அதில் சொல்லுங்கள். சாட்சியில் இம்பார்ட்டன்ட் பர்சன் நீ அல்ல, இம்பார்ட்டன்ட் காட். அவர் இல்லாத சாட்சி, அவருக்கு மகிமை கொண்டு வராத சாட்சி சாட்சி கிடையாது. அது பெருமை, அது புகார், அது புகழ். உன்னை பற்றி சாட்சியிலே தேவனுக்கு மகிமை வர வேண்டும். எங்கே போய் சாட்சி கொடுத்தாலாம் இந்த அம்மா? ஊருக்குள்ளே போய். உங்கள் ஊருக்குள்ளே போய் உங்கள் சாட்சி தெரியுமா? உங்கள் ஊருக்குள்ளே தெரியும் பாஸ்டர் எங்கள் சாட்சி. ஆமாம், நாங்கள் எங்கே வாழ்ந்துனுக்கிறோம் சாட்சியோடு, அதனால தான் சொல்ல மாட்டோம். தோத்துறோம். அல்லேலூயா. ஆமாம், நான் கோயிலுக்கு வரும்போது தான் நல்ல சாட்சி, கோயில் இந்த போட்டால் சாட்சியே இல்லை. தோத்துறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி வாழ்கிறதுனால தான் உங்களால் என்ன சொல்ல முடியல? சாட்சி சொல்ல முடியல. நீ சாட்சியாய் வாழ்ந்தால் தான் சாட்சி கொடுக்க முடியும். நீ சத்தியத்தில் வாழ்ந்தால் தான் சத்தியத்தை அறிவிக்க முடியும். இங்கே பாருங்க, மனம் திரும்பின உடனே, தன் பாவத்தை தெரிஞ்சுக்கின உடனே, இந்த இயேசு எனக்கு வேணும், இந்த இயேசு எனக்கு மட்டுமில்லை என் ஊருக்கு வேணும், என் பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு வேணும், என் சமரியாவில் இருக்கிறவங்க புறஜாதி தேவனை அறியாத ஜனங்கள் அவர்களுக்கும் இந்த இயேசு வேணும். அதில் சொல்ல மாட்டிங்களா? உடனே சொன்ன உடனே அந்த ஊரில் இருக்கிற நிறைய ஜனங்கள்லாம் யார்கிட்ட வந்தாங்களாமா? ஏசப்பா கிட்ட வந்து என்ன பண்ணாங்களாம்? என்ன பண்ணாங்க? வந்து அவரை விசுவாசித்தார்கள். சொல்லுங்க, என்னது? சொல்லுங்க, என்னது? யாரை விசுவாசிச்சாங்களாம்? இயேசுவை கிறிஸ்து என்று, தேவன் என்று, இரட்சகர் என்று விசுவாசித்தார்கள். உங்களுக்கு அற்புதம் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. உங்கள் அற்புதத்து மூலமாக எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட நடத்திருக்கிறீங்க? ஒரு கேள்வி கேட்டு நம்ம போகலாமா? உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கிறாரு, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறாரு. எத்தனை பேர் என் வாழ்க்கையை மாற்றிக்கிறாரு, என் வாழ்க்கையை மாற்றிக்கிறாரு இங்கே சொல்லி உக்காந்துக்கிற? மாற்றது எதுக்காக? நிறைய பேரை மாற்றுறதுக்காக. நீ ஏன் இந்த வேலை செய்யல? கர்த்தர் கேட்க போகிறாரு. உன்னை மாற்றி எத்தனை வருஷம் ஆச்சு? உன் வாழ்க்கையை மாற்றி எத்தனை வருஷம் ஆச்சு? உனக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? சத்தியத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டு, நீங்கள் சத்தியத்தை நல்லா கற்றுக்கிட்டு உங்களுக்குள்ளே வச்சுக்க கூடாது, சொல்லிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு டார்கெட் பண்ண போகிறோம் இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து. ஒரு டார்கெட்டு சபைக்கு. ஹல்லேலூயா. வருகிற செப்டம்பருக்குள்ளே ஒவ்வொரு அக்கௌண்ட்டில் 2 ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். ஆமென். ஆமாம், வேறு சர்ச்சுக்கு போகிறல பிடிச்சி வந்துடக்கூடாது திருப்பி. சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்படணும் அப்படின்னா யாரெல்லாம் இயேசுவை இது வரைக்கும் அறியலையோ அவங்க 2 பேரை செலக்ட் பண்ணுங்க. பண்ணுங்க, இப்போ பண்ணுங்க.
சோத்திரம். அதில் பண்ணிட்டீங்களா? இல்லை பாஸ்டர், இப்போ டைம். 2 பேரை செலக்ட் பண்ணுங்கள், 2 மெம்பர்ஸ். சகோதரி செலக்ட் பண்ணுங்கள், ஆண்களை செலக்ட் பண்ணாடுங்க. ஹல்லேலூயா. பிரதர்ஸ், நீங்கள் பிரதர்ஸை செலக்ட் பண்ணுங்கள், சகோதரிகளை என்ன செலக்ட் பண்ண போகிறீங்க? அது ரொம்ப உம்பில் போய்ட்டு திருப்பி. ஹல்லேலூயா. நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் 2 பேரை செலக்ட் பண்ணி அவங்க பேரை எழுதி டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், அவங்களோட பேசணும் சத்தியத்தை. அவங்களோட பேசுகிறதுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 காரியங்களை இந்த நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அடுத்த செப்டம்பருக்குள்ளே அந்த 2 பேரை ஆண்டவரை என் மூலமாக சத்தியத்துக்குள்ளே நடத்தணும். ஒரு டார்கெட் பண்ணலாமா? ரெடியா? அப்படியே ஏந்து நிற்கலாம். இந்த செய்தி முடியல, இது முடிக்கிற செய்தி இல்லை, தொடர்ற செய்தி. இது தொடங்கும். எல்லாம் ஏந்து நில்லுங்க. கிறிஸ்டியானிட்டி எதுக்கு மாறினானே தெரில நிறைய பேருக்கு. எதுக்கு ரட்சிக்கப்பட்டானோ தெரில. வர்றான் போகிறான், ரட்சிப்புக்குள்ளே நடத்த மாட்டுறான் ஜனங்களை. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சந்தோஷப்படுறது எது தெரியுமா? நீ வந்து போகிறதுல அல்ல, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட அதனால் மட்டும் அல்ல, நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை பேர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தினாய். கர்த்தர் கேட்க போகிறாரம்மா. எல்லாம் கண்ணை மூடி ஃபஸ்ட்டு உங்களை ஒப்பு கொடுங்க. பாவியான சமரியா ஸ்திரீயே ஒரு ஊரையே சப்பக்கிட்ட கொண்டு வந்துச்சுன்னா நீ ஏன் ஒன்றும் செய்ய மாட்டேன்ற? ஏன் ஒன்றும் செய்ய மாட்டேற நீ இந்த வேலையை? இது யார் செய்வாங்கம்மா? சகோதரியே, தாய்மார்களே, சபை விசுவாசியே, யார் செய்வாங்க இதை? நீ நான் தானே செய்யணும். சுவிசேஷத்தை அறிஞ்ச நீ தானே செய்யணும். சத்தியம் என்னால் என்னன்னு அறிஞ்ச நீ தான் சத்தியத்தை அறிவிக்க முடியும். எத்தனை பேர் இன்னைக்கு சத்தியத்தில் இல்லாமல் இருக்காங்க? இன்னைக்கு ரட்சிக்கப்படாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன் தயங்குறாய்? ஏன் வெக்கப்படுறாய்? ஏன் பயப்படுறாய்? ஏன் சொல்லவே மாட்ற? அவங்க மனம் திரும்ப கூடாதா? உன் ஃப்ரெண்டு தானே, உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு, உன்னோட பழகிறவன், உன்னோட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறவன், அவன் ரட்சிக்கப்படலைன்னா உன்னதான ஆண்டவர் உத்தரவாதம் கேட்க போகிறாரு. அவனோடு இருக்கிற, நல்லா பேசுகிற, சுவிசேஷத்தை மட்டும் சொல்ல மாட்டேன்னு ஆண்டவர் எவ்வளோ கவலைப்படுவார். உன் ஆண்டு ரட்சித்த ஒரே ஒரு நோக்கம், பிரியமானவனே, ஒரு கோயிலுக்கு வந்து ஆராதிச்சுட்டு போகிறதுக்கு இல்லை. இவனை ஒப்பு கொடுத்துட்டு அந்த 2 நபர்கள் யாரோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த செப்டம்பருக்குள்ளே என்னால் முடியாது, உம்மால் முடியும், அந்த 2 பேர் ஆண்டருக்கு சொல்ல ஆரம்பிங்க. வீட்டுக்கு போய் ஒரு நோட் புக் எடுத்து அந்த 2 பேரை எழுதுங்க. அவளுக்கா ஜெபிக்க ஆரம்பிங்க. வருகிற செப்டம்பருக்குள்ளே அவர்களை கத்தாவே ரட்சிப்புக்குள்ளே வரணாண்டவரே, ரட்சிப்புக்குள்ளே வரணாண்டவரே. அது ஒரு காலம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் இருக்கலாம், பக்கத்து வீட்டு இருக்கலாம், கிராமத்தில் இருக்கிறவர்கள் இருக்கலாம். ப்ளீஸ் எல்லா வாலிபர்களுக்கும் சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன். பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்கண்ணா. பிள்ளைங்களை எல்லாம் கண்ணை மூடுங்க. எல்லாம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சுவிசேஷ பாதரட்சை எனக்கு இல்லைப்பா. நான் சுவிசேஷத்தையே சொல்லாமல் இருக்கிறேன், நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்கிறேன். சுவிசேஷம் எனக்கு தெரியும், எனக்கு நடந்த சாட்சி பெரியது, என் வாழ்க்கையில் நடந்த அற்புதம் பெரியது, என் குடும்பத்தில் நடந்த அற்புதம் பெரியது. ஆனால் அதை சொல்லவே மாட்டேறேன், வெக்கப்படுறேன், சொல்கிறதுக்கு பயப்படுறேன், தயங்குறேன். எதுக்கு தெரியுமா? உன்னை ரட்சித்த ஒரே ஒரு நோக்கம் மகனே, உன்னை அந்த குடும்பத்திலிருந்து வேறு பிரித்த ஒரு நோக்கம். உன்மேலே கர்த்தர் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார், உன்மேலே தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார், உன்மேலே தேவன் பாசமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கண்ணை மூடி ஒப்பு கொடுங்களா ப்ளீஸ். எல்லா கண்ணை மூடி இன்னைக்கே நான் சொல்ல போகிறேன்னு சொல்லுங்க, சத்தியத்தை அறிவிக்க போகிறேன்னு சொல்லுங்க. இதுக்கு பெரிய படித்த பட்டதாரிகளா இல்லை இருக்கணும்னு தேவையில்லை. உனக்கு செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை, எப்படி இருந்த நீ எப்படி மாறின, இதெல்லாம் எப்படி வந்துச்சு, ஏசப்பால வந்துச்சுன்னு சொல்லு. என்னை ஆசீர்வதிச்சவர் உன்னை ஆசீர்வதிப்பார் சகோதரனேன்னு சொல்லு.
ஓ சொல்லு சொல்லு. ஓ ரைட் ந ஹோலி கோஸ்ட். நீ எங்கே வேலை செய்கிறாயோ அந்த கம்பெனி ஓனருக்கு சுவிசேஷம் சொல்லணும். ஓ நீ எங்கெல்லாம் வேலை செய்கிறாயோ உன் கொலீஸ்க்கு சுவிசேஷத்தை சொல்லணும். உன் மேலே என் மேலே விழுந்த கடமை. சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் ஐயோ ஐயோ. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் ஐயோ ஐயோ ஐயோன்னு பார்க்குறோம். இந்த ஐயோ என்று சொன்னால் ஓ பிரியமானவர்களே உபத்திரவம். இந்த உபத்திரவம் எல்லாம் நீங்கி போக முடியாய். சுவிசேஷத்தை சொல்லுவேன், சுவிசேஷத்தை சொல்லுவேன், இயேசுவை பற்றி சொல்லுவேன், இயேசுவை பற்றி சொல்லுவேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு டார்கெட் ஆண்டரோட உடன்படிக்கை பண்ணுங்க. இது வரைக்கும் என் அக்கௌண்ட்ல ஜீரோ இருந்துச்சு, ஒரு பெலிவரை கூட ரட்சிக்க முடியல என்னால. இனி ஆண்டவரே அக்கௌண்ட்ல வரப்போகிறது நிறைய. இன்னைக்கு என் செல்ல பிள்ளையேன்னு சொல்ல போகிறீங்க. ஓ நல்ல பிள்ளைகளே என்று என்ன சொல்லணும். நீங்க என்னுடைய அக்கௌண்ட்ல நிறைய ஆத்துமாக்கள் ரட்சிக்குள்ள நடத்த போற ஆண்டவரே. எல்லாம் ஒரு மனப்பட்டு ஒப்பு கொடுங்களா இன்னைக்கு. ஓ எல்லாம் ஒரு மனப்பட்டு ஒப்பு கொடுங்களா இன்னைக்கு. எத்தனை பேர் இந்த உடன்படிக்கை ஆண்டவரோடு செஞ்சிருக்கீங்களோ கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து அப்பா லியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து அப்பா எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிறக்க முன்னா உமக்கென்று வாழ்ந்திட நம்ம எல்லாரும் பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இருளிலிருந்து நீ பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறாய். இயேசுவுக்காக நீ இயேசுவின் சொத்து, நீ இயேசுவின் சொத்து. வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களை உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறீர். எங்களை வெளியே வரவழைத்திருக்கிறீர். ஒரே ஒரு காரணம், எங்களை நம்பி இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர். எங்களை நம்பி உங்கள் பிள்ளையாய் எங்களை மாற்றிக்கொண்டீர். எவ்வளோ மோசமான எங்களை, உனக்கு இஷ்டம் இல்லாத எங்களை எனக்கு இஷ்டம், எனக்கு இஷ்டம், நீ எனக்கு வேணும் அப்படின்னு ஓடி வந்துங்க ரத்தமெல்லாம் சிந்தி கழுவி சுத்திகரித்து உங்கள் செல்ல பிள்ளையாய் மாற்றிக்கினீங்களே அப்பா. எங்களை எதிர்பார்த்துனுக்கிறீங்க ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்த்துனுக்கிறீங்க ஆண்டவரே. ஆத்ம ஆதாயம் பண்ணணுமே, சுவிசேஷத்தினால் அநேகர் ரட்சிக்கப்படணுமே. அப்படி ரட்சிக்கப்பட்ட மரணத்திலிருந்து ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது. இந்த ஊழியத்தை செய்ய சபையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். 2 நபர்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. வருகிற செப்டம்பருக்குள்ளே உடைய வருகை தாமதமானால் எல்லாரும் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க. அப்படிப்பட்ட கிருபையை தாரும். அவங்க மறந்து போகாமல் அதை தொடர்ந்து செய்ய கிருபை தாரும். எங்களை பலப்படுத்தும். பேசின வார்த்தைகளுக்காக எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.